ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இங்கிலீஷ் கிராமர்ல ப்ரிப்போசிஷன்ல சின்ஸ் யூசேஜை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண போறேன். சின்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு கடந்த காலத்துல ஒரு நிகழ்வு தொடங்கியிருக்கும். அது கடந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் நடக்கும். சரிங்களா? அப்படி இல்லன்னா, இப்போ வரைக்கும் நிகழ்காலம் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். ஸோ ஒரு கால நீட்டிப்பு. ஒரு கால நீட்டிப்பு அத குறிக்கிறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் மை ஃபிரெண்ட். ஓகே. ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் மை ஃபிரெண்ட் அட் தி பார்க் சின்ஸ் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்றேன். அப்போ சின்ஸ் வந்துச்சு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் குடுக்கணும். ஸ்பெசிஃபிக் டேட்டு, ஸ்பெசிஃபிக் இயர் அத ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஃபார்க்கு அப்படி தேவையில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் மை ஃபிரெண்ட் 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸ்ன்னு ஜஸ்ட் சிம்பிளா சொல்றோம். அது இதுல இன்னொரு மைன்யூட் டிஃபரன்ஸ்னா, சின்ஸ் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, கடந்த கால தொடக்கத்த குறிச்சு கன்டின்யூ ஆகும். எப்போ எந்த இயர் எந்த டைம்லன்னு. பட் இங்க ஃபார் யூஸ் பண்ணும்போது கன்டினியூஷன் இருக்கும். தொடக்கம் நமக்கு தெரியாது. இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கன்டினியூட்டி இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ ஹாவ் நோன் ஹர் சின்ஸ் 2021 அப்படின்னு சொல்றேன். 2021 அவங்கள எனக்கு தெரியும். அப்போ அந்த இயர் குறிக்கிறேன். சரிங்களா? திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஐ ஹாவ் நோன் ஹர் சின்ஸ் ஓகே 2021 சொல்றேன். தட்ஸ் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஹேட் ஒன் த கப் சின்ஸ் 1980 அப்படின்னு சொல்றேன். ஏதோ ஒரு டீம். இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஹேட் ஒன் த கப் சின்ஸ் 1980 சொல்றேன். தட்ஸ் கரெக்ட். ஸோ ஃபாருக்கும் சின்ஸுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சின்ஸ் இப்போ சொல்லலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட காலம் தொடங்கி ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.